Welcome to Vision Max. நம்மளோட டாபிக் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் பெல்ட். அதிகமாக டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சியில் வரும். ஸோ அதுக்கு ரெஸ்பெக்டிவான பிஒய்க்யூஸ் இங்கே இருக்குது. டாபிக்ஸை பார்த்துட்டு தென் இதுக்குள்ளே போகலாம். மெஷர்மெண்ட் ஆஃப் ஏர் ப்ரெஷர். ஏர் ப்ரெஷரோட மெஷர்மெண்ட் எதில் பண்ணுவாங்கன்னா மில்லிபார்ஸ். மில்லிபாரோட யூனிட்ஸ் தான் இது. இந்த ரெண்டுமே அதிகமாக எஸ்எஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட் ஆகும். ஸோ இது ரெண்டுத்தையும் மனப்பாடம் பண்ணிங்க. தட்ஸ் இட். இப்போ பார்க்க போகிறது வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இதோட எக்ஸாம்பிள் தான் வெஸ்டர்ன் கேட்ஸ் ஊட்டி. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வெர்டிக்கல் ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்னா கீழேருந்து மேலே போகும்போது ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். அதுதான் வெர்டிக்கல் ப்ரெஷர் கிரேடியன்ட். ஓகே, இங்கே பாருங்க. Air pressure decrease with increase in altitude but does not always decrease at same rate. ஒரே மாதிரி டிக்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுதான் 100 மீட்டருக்கு 0.6 டிகிரி கம்மியாகும். அதே 1000 மீட்டர்ஸ் ஆர் 1 கிலோமீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் கம்மியாகும். நீங்கள் கோயம்புத்தூர் ஃபார் எக்ஸாம்பிள், கோயம்புத்தூர்லேருந்து மேலே ஊட்டி போகிறீங்க. இங்கே 29 டிகிரி செல்சியஸ்னால் இங்கே 15 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். அதாவது இங்கே சொல்கிறாங்க கீழேருந்து மேலே போக ப்ரெஷர் கம்மியாகும். அதுதான் வெர்டிக்கல் ப்ரெஷர் கிரேடியன்ட். அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இப்படி தான் டிக்ரீஸ் ஆகும். அதோட ரேட்டு தான் திஸ். ஓகே, 1 கிலோமீட்டருக்கு 0.5 டிகிரி செல்சியஸ் ரெடியூஸ் ஆகும். அடுத்து என்னன்னா, இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க. எஃபெக்ட் ஆஃப் லோ ப்ரெஷர் ஹில்லில் வாழ்கிறவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நம்மளால பிளைன்ஸில் வாழ்கிறவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னா, மவுண்டைன்ஸ் ஏரியாவில் ரைஸ் குக்கர் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு பாயில். ரீசன் ஏன்னா, அதே கோயம்புத்தூர் ஊட்டி எடுத்துங்க. இங்கே 15 டிகிரி, இங்கே 29 டிகிரி. 29 டிகிரியில் குக்கர் சீக்கிரம் பாயிலிங், வாட்டர் சீக்கிரம் பாயில் ஆகிடும். இங்கே 15 டிகிரிஸில் பாயில் ஆக லேட் ஆகும். அதுதான் நமக்கும் அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ். இங்கே பார்த்தாலும் தெரியும். அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அட் sea level ஹையர் அண்ட் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸிங் ஆல்டிடியூட். ஒரு ஆல்டிடியூட் இதுதான், அந்த ரேட்டு தான் இது. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் அது வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், இது ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன். ஒன்று லோ ப்ரெஷர், இன்னொன்று ஹை ப்ரெஷர். ஐசோபார்ஸ் அப்படின்னா லைன் கனெக்டிங் சேம் ப்ரெஷர், அதுதான் ஐசோபார். லோ ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே சேம் ப்ரெஷராக இருக்கும். அதே மாதிரி தான் ஹை ப்ரெஷரில் சேம் ப்ரெஷராக இருக்கும் வித் ஹை ப்ரெஷர் அட் சென்டர், லோ ப்ரெஷர் அட் சென்டர். லோ ப்ரெஷர் தான் நமக்கு சைக்ளோன் ஃபார்ம் ஆக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுதான் ஐசோபார்ஸ். இதில் வேறு ஒன்றும் இல்லை, பட் இங்கே தான் மேட்ரு இருக்குது. சூரியன் எப்பயுமே இருக்கும்போது ஏர் வார்ம் ஆகி ஹை ப்ரெஷர் ஏர்ஸ் கீழே வரும். ஓகே, அதே மாதிரி லோ ப்ரெஷர் பேர் என்னன்னா விண்டெல்லாம் ரைஸ் ஆகும், மேலே போய் கோல்ட் ஆகும். அதுதான் clouds ஃபார்ம் பண்ணும்.
ஓகே, எக்ஸாம்பிள் அதே தான். லைக் என்ன சொல்றது, ஊட்டி வந்து இங்கே லோ ப்ரெஷர், இது பிளைன்ஸ் ஹை ப்ரெஷர் இருக்கும். ஹை ப்ரெஷர் ஏர் எப்பயுமே டிசென்ட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், ஏன்னா கிளியர் ஸ்கை இருக்கும், விண்டு சிங்க் ஆகிறதுனால அங்கே நோ கிளவுட்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின்ஸ் வில் see. 2016ல why does air pressure decrease with altitude? என்ன ரீசன்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னாலையா, கிராவிட்டி இன்க்ரீஸா, ஏர் டென்சிட்டி டிக்ரீஸா, இல்லை ஹியூமிடிட்டி இன்க்ரீஸா? ஆன்சர் சி. எப்போ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது? ஏர் டென்சிட்டி கம்மியாகிறதுனால. Subtropical high pressure belt associated with heavy rain, rising air, descending air and cyclonic air. Subtropical high pressure belt is associated with descending air. Warm air is lighter than cold air. Low pressure is associated with rising air. Which of the following is correct? Warm air வந்து lighter than cold. Low pressure is associated with rising air. Both 1 and C. This answer C. இங்கே வந்துட்டு barometer, we know that sea level. இதுக்கு தான் இங்கே பார்த்துக்க சொன்னது. அதுவும் சேமானா இல்லை, பட் இது மாதிரியான கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும். Horizontal movement of air due to pressure difference is called wind. Pressure difference. Pressure difference எப்படின்னா low pressure region, high pressure region. low pressureனா இங்கே நோ விண்ட், அப்போ இங்கே உள்ள ஹை ப்ரெஷர்லேருந்து காற்றெல்லாம் இங்கே வரும், அதுதான் விண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வேகமாக போணுச்சுன்னா இங்கே வந்து பக்கத்தில் நம்ம இழுக்கும் உள்ள ரீசன், இங்கே இருந்த ஹை ப்ரெஷர்லாம் இழுத்துட்டு போயிட்டு லோ ப்ரெஷர் ரீஜன்லேருந்து ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷருக்கு போகும்.